அது அதிமுக இருந்தாலும் சட்டம், திமுக இருந்தாலும் சட்டம், காங்கிரஸ் இருந்தாலும் சட்டம், எங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து தலைவர் வருவாங்க. நாங்க அவங்களுக்கு தான் அரசியல் தலைவர்கள் அவதார புருஷரா நாங்க நினைப்போம். ஆனா புதுச்சேரி மாநிலத்திலிருந்து ஒருவர் தமிழ்நாட்டுக்கு சென்று தமிழக அரசியலே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கக்கூடிய ஆனந்த் அவர்களை உள்ளபடியே நம்ம பாராட்டி ஆகணும். இந்த விசுவாசம் என்பது அவசியம். இந்த அவருடைய விசுவாசம் தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. நான் கூட 17 வயசுல இருந்து இந்த அதிமுக கட்சியில் இருக்கிற என்னை ஆளாக்குனது அதிமுக, அடையாளம் காட்டுனது அதிமுக, வளர்த்தது அதிமுக, வளர்த்து கொண்டு இருப்பது அதிமுக. என்னுடைய உடம்புல உயிர் வரைக்கும் இந்த கட்சியில் நான் இருக்கணும்னு நினைப்பேன். ஏதாவது ஒரு பதவி கொடுக்குறாங்க, அது ஓடணும் போகணும்லாம் இல்லை. அப்படி ஒரு சிலர் இருப்பாங்க. அப்ப அந்த ஒரு சிலரை ஏதாவது ஒன்று சொல்லி வேற கட்சிக்கு மாற்றுவது என்பது தவறான ஒன்று. எப்படி என்னுடைய தம்பி ஆனந்துக்கு விசுவாசம் என்று ஒன்று இருந்ததால இன்றைக்கு இப்படிப்பட்ட உயர்நிலைக்கு வந்தாரோ, அத மாதிரி பிற கட்சியில விசுவாசமா இருப்பவர்களை மனம் மாற்றாமல் இருக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விசுவாசமா இருக்கணும். மற்ற இதெல்லாம் பேசி இட்டுன்னு வரக்கூடாதுன்னாரு. ஒழுங்கா நீங்க வச்சிருந்தா அவங்க ஏன் இன்னொரு இடத்துக்கு வராங்க? நீங்க ஒழுங்கா வச்சுனுக்காதனால தானே அவங்களுக்கு தெரியுதில்ல எந்த இடம் நல்ல இடம், எந்த இடம் ஊழல் இல்லாத இடம் எதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எங்ககிட்ட வராங்க. நான் இதெல்லாம் பேசவே கூடாது. வருக என வரவேற்கிறேன். ஏதோ பேசணும், எங்க அண்ணன் என்னை எதிலையாவது ஒரு வம்புல இழுத்து ஒண்ணுன்னு நான் நினைக்கிறாரு. அவர் நினைச்சினே தான் ஏதாவது ஒரு வம்புல இழுப்பாரு அப்படின்னு நான் நினைச்சேன். ரொம்ப அழகா பேசுறாரு. என்னடா இன்னும் வம்புல இழுக்கலையே நான் நினைச்சேன். கண்டிப்பா இழுத்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டேன்.